தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அரசியல் களத்துல நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஒருபுறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல கூச்சல் குழப்பம், இதுல இன்னும் கூட்டணி முடிவு செய்யாத கட்சிகள் எந்த பக்கம் போவாங்க, யாருக்கு எங்க வாய்ப்பு இருக்கு, இல்ல கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே தொடர்ந்து RDX விவாதித்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு ராமதாஸ் பிரேமலதா அதிமுக பக்கம் செல்வார்களா, OPS சசிகலாவினுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றதுல தலைப்பு எடுத்திருக்கோம். ராப் என்ன சொல்லுது பார்க்கலாம். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் NDAவின் 2வது பிரச்சார கூட்டத்திற்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்துவிட அதிமுகவும் பாஜகவும் விரும்புகின்றன. இதற்காக தேமுதிக, ராமதாஸ், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தெரிகிறது. அண்மையில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவின் போது SP வேலுமணியை சந்தித்தார் பிரேமலதா. அதே விழாவுக்கு வந்திருந்த பாஜக தலைவர்களும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நயினாரும் முருகனும் தேமுதிக விவகாரத்தை பற்றி பேசியதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு MLAவான அருள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க OPS இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதி காக்கிறார். ஆனால் சசிகலாவோ ஜெயலலிதா பிறந்த நாளன்று முக்கிய அரசியல் முடிவெடுக்கப் போவதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிரதமர் வருகைக்கு முன்பு அதிமுக கூட்டணியில் நடக்கப் போகும் திருப்பங்களை பற்றி பேசப் போகிறது இந்த RDX. கூட்டணி யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. எனக்குள்ளே ஒரு குழப்பம். கூட்டணி கூப்பிடுறாங்க, கூப்பிடல, செய்தி சொல்றாங்க, சொல்லல. உங்கள் எல்லாத்துக்கும் கடமை இருக்கு. ஆமா, யானைக்கு தும்பிக்கை, நமக்கு நம்பிக்கை. வரும். நம்ம எல்லாமே சேர்ந்துதான் நம்ம பண்ணணும். நம்ம பயணம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும். முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், எங்க மண்ணை சேர்ந்தவர். முதல்ல கல்யாணம் நடக்குங்க, அப்புறமா மத்தெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன், பார்த்துக்கலாம். நானும் தயாரா இருக்கேன். ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. உறுதியாக ஆட்சி மாற்றம் நடக்கும். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும்.